அனைவருக்கும் வணக்கம். திருப்பள்ளி எழுச்சி பதிகம் 7. அது பழச்சுவையென அமுதென அறிதற்கு, அது பழச்சுவையென அமுதென அறிதற்கு, அரிதென எளிதென அமரும் அறியார். இது அவன் திருவுரு இவனவன் எனவே, எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் மதுவலர் பொழில் திரு உத்தர கோச மங்கையுள்ளாய் திரும் பெருந்துறை மன்னா. எது எமை பணி கொளும் ஆறு அது கேட்போம், எம்பெருமான் பள்ளி எழுந்தருள்வாயே. விளக்கம்: மனிதர்களை பற்றிய மேன்மைகளையே அவர்கள் அருகில் இருப்பவர்கள் அறிந்து கொள்வதில்லை. இவர்களும் நம்மை போல் கை கால்களோடு தானே இருக்கிறார்கள், நம்மை போல தானே சாப்பிடுகிறார்கள், நம் போல தானே சுவாசிக்கிறார்கள். எந்த வகையில் இவர்கள் உயர்வு என்று சுற்றி இருப்பவர்கள் முகம் சுளிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். அருகில் இருப்பவர்களுக்கு அருமை தெரிவதில்லை. அருகில் இருக்கும் கோயிலை அங்கே இருப்பவர்கள் அதிகம் அடைவதில்லை. அப்படியே சென்றாலும் அங்கே வணக்கம் வைக்கத்தானே தவிர வழிபாடு நடத்த அல்ல. அங்கிருக்கும் சிற்பங்களை பார்த்து சிலாகி அல்ல, கட்டடக்கலையை பார்த்து மூக்கில் விரல் வைத்து வியப்பதற்கு அல்ல. அவர்கள் செல்வது வேடிக்கை பார்க்க. அவர்களே தொலை தூரத்தில் இருக்கும் இடத்திற்கு தீர்த்த யாத்திரை செல்லும் போது பக்தியோடு பயணிப்பார்கள். அங்கிருக்கும் அத்தனையையும் அதிசயமாக பார்ப்பார்கள். பரம்பொருளின் பெருமையை அருகில் இருக்கும் தேவர்களும் அறிவதில்லை. அவர்கள் அருகிலேயே இருப்பதால் அவன் பெருமையை முழுவதுமாய் உணர்வதில்லை. ஆனால் அந்த பரமனோ எளிமையாய் இருக்கும் அடியவர்களுக்கு காட்சி தந்து ஆட்கொள்கிறான். அவர்கள் எப்போதும் அவன் திருவடிகளையே பற்றி இருப்பதால் அவர்களுக்கு அது வாய்க்கிறது. எந்நேரமும் சிவனையே நினைப்பவர்களுக்கு, சித்தத்தில் அவனையே நிறைப்பவர்களுக்கு கிடைக்கும் ஆனந்த பேரு பழச்சுவையை போல் இனிமையானதாக இருக்கும். அமரரும் அறியாத அந்த அமுதத்தை அடியார்கள் அடைகிறார்கள். இம்மை பிறவியில் அடையும் சுகம் பழச்சுவையை போல் உணரக்கூடியது. இறப்புக்கப்பால் அடையும் சுகமோ அமுதச்சுவையை போல் இருக்கக்கூடியது. அமுதத்தை இப்பிறவியில் சுவைக்க முடியாது. நாம் அறிந்த அமிர்தம் பஞ்சாமிர்தம் மட்டுமே. அடியார்கள் இறைவனை பார்த்தே கேட்கிறார்கள். உத்தரகோச மங்கையில் உள்ள இறைவனே, திருப்பெருந்துறை அரசனே, நீ எங்களை ஆட்கொள்வதற்கு என்ன வழி என்று நீதான் கூற வேண்டும். ஏனென்றால் அதை அமரரும் அறிய மாட்டார்கள். எனவே உன்னிடமே அறிந்து கொண்டு அவ்வழியை பின்பற்றுவோம் என்கிறார்கள். ஆசிரியரிடமே தேர்வுக்கான வினாத்தாளை வினவுவது போல அடியார்கள் இறைவனிடமே அவன் ஆட்கொள்ளும் வழியை கேட்கிறார்கள். கள்ளமில்லாத குழந்தைகள் தான் அப்படியொரு கேள்வியை கேட்க முடியும். அடியார்களும் அப்படிப்பட்டவர்களே. அவர்களுக்கு அவன் திரு உருவம் தங்கள் முன்னே நிற்கும் வடிவமே என்று பூரணமான நம்பிக்கை உண்டு. எதை முழுமையாக நம்பினாலும் அதே இறைமையாக மாறிவிடுகிறது. இறைமை உருவத்தில் இல்லை, நம்பிக்கையில் இருக்கிறது. நம்பி கை தொழுதால் நம்மை கைவிடாத பேரருளாய் அது விளங்குகிறது. கடவுள் ஒரு மனவியல் வல்லுனர். நம் குறைகளை கேட்க, மனதாபங்களை பகிர அவர் ஒருவர்தான் இருக்கிறார். மற்றவர்கள் எல்லாம் கலைத்து போய் விடுகிறார்கள். ஆகவே நாமும் கைகூப்பி தொழுது உமையம்மையின் மணவாளனை, தாமரை மலர்கள் மலரும் பச்சை வயல் சூழ்ந்த திருப்பெருந்துறை பெருமானை துயில் எழுப்புவோம். வாருங்கள். நன்றி. நற்பவி.